ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபென்சி பைக்கர். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு மாரி ஒரு மாடிஃபை பண்ணுற மாரி ஒரு லைட்டராக இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கார், சைக்கிள், அதுக்கப்புறம் பைக், இதில் வந்து இந்த லைட்டை வந்து மாடிஃபை பண்ணலாம். இது வந்து எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா, நம்ம பைக் வீலில் வந்து இந்த லைட்டை வச்சா அது வந்து வீல் ரன் ஆகப்போ செமையாக இருக்கும். இதில் ஃபுல் ரிவ்யூலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இது இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்தமாரி ஒரு கவர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சும்மா ஆட்டினாலே லைட் எரியும். நான் வாங்கின புதுசில் ஆட்டி பார்த்தேன், எனக்கு லைட் எரியல. அது என்ன ரீசன்னு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று இதை கைட்னா இது ரெண்டுமே திருப்பினாலே அது வந்து லூஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் மேலே உள்ள தனியாக லைட் தனியாக வந்துடும், பேட்டரி தனியாக வந்துடும். இப்போ பேட்டரிக்கும் லைட்டுக்கும் நடுப்புற ஒரு சீட் மாரி ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று வச்சுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அதை மாட்டினா தான் அது லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும், லைட் எரிய ஆரம்பிக்குது. சரி, ஓகே, இதை வந்து நல்லா டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டு இப்படி ஆட்டினா லைட் எரியுது பார்த்திங்கன்னா, அவர் தான் இது வந்து முடிஞ்சுட்டு. இப்போ இதேமாரி இன்னொன்றையும் அந்தமாரி ரிமூவ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கிட்ட யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து நல்லாவே இருக்குது. இன்னுமே எனக்கு சார்ஜ் நிற்கிது. அதான் நான் கூட வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். இன்னுமே எனக்கு அதில் சார்ஜ் நிற்கிது. இந்த லைட் இன்னும் நான் யூஸ் பண்ணல. நான் வந்து ப்ளூ கலர் மட்டும் யூஸ் பண்ணேன். இந்த க்ரீன் கலர் இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. பார்த்திங்கன்னா இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு, ரெண்டுமே ரிமூவ் பண்ணியாச்சா. இப்போ ரெண்டுமே ஆட்னா வந்து லைட் எரியும் பாருங்கள். சரி, ஓகே, இப்போ லைட் எரியுது. இப்போ அடுத்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைக்கிள் வச்சுருந்தா டேரெக்டாக இப்படியே நம்ம மாட்டிடலாம். அப்படி சைக்கிள் இல்லைன்னா இந்த வந்து பிண்டி பார்த்திங்கன்னா இந்த மூடி மாரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் நம்ம பைக் கார்லாம் மாட்ட முடியும். அதனால் நம்ம பைக்கில் மாட்டினால இப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணியாச்சு. அது நமக்கு தேவைப்படுது. அது சைக்கிள் வச்சுருந்தா மட்டும் தேவைப்படும். ரெண்டுமே இதுமாரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணியாச்சு, இன்னொன்று ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோ தெரியாமல் திருப்பினாலே போகிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து வீலில் மாட்டலாம். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பக்கத்தில் பெல் பட்டன் நாலு ஆப்ஷனை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து போய் வீலில் மாட்ட வேண்டியதான். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் மாட்ட போகிறேன். ஏன்னா எனக்கு அதான் பிடிக்கும். அதனால் நான் ப்ளூ கலர் தான் மாட்ட போகிறேன். மொத்தமாக நான் 3 கலர் வாங்கினேன். என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா க்ரீன், அதுக்கப்புறம் ரோஸ், அதுக்கப்புறம் ப்ளூ வாங்கினேன். 3 கலருமே வாங்கினேன். மொத்தமாக 6 லைட் எனக்கு வந்து இருந்துச்சு. இப்போ நான் மாட்ட போகிறது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான். இது ஆல்ரெடி நான் 200 கிலோமீட்டர் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ளூ கலரு. இன்னுமே எனக்கு சார்ஜிங்கு நான் நினச்சேன் 50 கிலோமீட்டர்லேயே சார்ஜ் போயிடும்னு நினச்சேன். ஆனால் இன்னுமே எனக்கு பேட்ரி வந்து இவ்வளோ நாள் ரொம்ப நாளாகவே தந்துட்டு இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். சரி, ஓகே, இல்லை தான் இப்போ நம்ம மாட்ட போகிறோம். இல்லை ஆல்ரெடி ஒரு கேப் மாரி ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ இதை மாட்டுறோம். மாட்டுறப்பே பாருங்கள் லைட் எரியுது. ஓகே, நல்லா மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வண்டி ஃபீலாக கைண்டிக்கும். அதனால் நல்லா டைட் வச்சுக்கணும். ஓகே, இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. இப்போ அதேமாரி பேக் வீல்லையுமே அதேமாரி நம்ம மாட்டிடலாம். இது வந்து மாற்றுறப்பே லைட் எரியும். இது வந்து நைட்டுலாம் நல்லா இருக்கும், பகலில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஈவினிங் டைம்லலாம் வெயில் இல்லாதப்போ கொஞ்சம் லேசாக தெரியும், நல்லாயிருக்கும். அப்போ ஈவினிங் டைமில், நைட்டில் வந்து ரொம்பவே பவராக இருக்கும். சரி, ஓகே, இதை நல்லா மாட்டிக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இப்போ வந்து நான் ஒரு வாட்டி தட்டியே காமிக்கிறேன் பாருங்கள். தட்டினாலும் இது லேசாக ஆடினாலுமே இது வந்து லைட் எரியுமே. எப்படின்னா இது லேசாக ஆடினா தான் லைட் எரியும், வீல் அப்படியே நின்னால் லைட் எரியாது. இருந்தாலும் நமக்கு வந்து பேட்டரியும் சேவ் ஆகுது. இப்போ வீல் சுட்டுருந்துச்சுன்னா அந்த லைட்டும் பாருமா, அதனால வந்து லைட் ஒன்று ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே எரிய ஆரம்பிக்குது. அதுமாரி நம்ம கையில் வச்சு லேசாக ஆட்டினாலுமே லைட் எரியும். சரி, ஓகே, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பைக்கை சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வீலில் வந்து சுற்ற வச்சு காமிக்கிறேன். ஏன்னா நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் ஃபோனை எங்கேயாச்சும் வச்சுட்டு நான் வந்து ஆக்சிடென்ட்டில் கொடுத்தா வீல் சுட்டும். அந்தமாரி உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் இந்த லைட் இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா லைட் வந்து இப்போ வந்து இது வந்து வீணாக போகாது. இது ஜஸ்ட்டு பேட்டரி மட்டும் தான் இதில் போகும். இப்போ இந்த லைட் வந்து பேட்டரி போனால் கூட வேறு பேட்டரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக இந்த லைட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 160 ரூபா. இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 லைட் வாங்கியிருந்தேன். அதாவது 3 பேக் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 லைட் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 6 லைட் நான் வாங்கியிருந்தேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக மாடிஃபை வீடியோ தான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பைக் ரைடு வீடியோ தான் நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். அது இப்போ கிடையாது, கொஞ்சம் மாதம் கழிச்சு, கொஞ்சம் மாதம் ரொம்ப நல்லா ஒரு 2 மாதம் இல்லைனா ஒரு மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த மாரி நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆளுங்க ஆப்ஷன் பிடிச்சிங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுற மாரி, அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி அன்பாக்சிங் பண்ணுற மாரி பைக் சம்பந்தமாக உள்ளது ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு ஃபுல் ரிவ்யூவாக நான் எடுத்து உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன். ஓகே கைஸ், பை பாய்.